அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பள்ளி முதல் கல்லூரி வரை யூடியூப் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம 100% எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஃபார் டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாம் அண்ட் டிஎன்இபி அசிஸ்டன்ட் என்ஜினியர் எக்ஸாம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த லெக்சர் பார்ட் 1 லெக்சர் 1 இதில் வந்துட்டு நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கலாம், அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எனர்ஜி ஆஃப் தி ஐசோலேட்டட் சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் ஏ கான்ஸ்டன்ட் விச் இஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லிட்டு இது கொஸ்டின். இது கீழே 4 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், third option second law of thermodynamics, fourth option third law of thermodynamics. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஏன்னா இப்போ ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டீல்ஸ் வித் தெர்மல் ஈக்லிபிரியம் அண்ட் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் இன்டர்னல் எனர்ஜி, அதுக்கப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல்ஸ் வந்துட்டு இது டீல் பண்ணும். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆஃப் என்ட்ரோபி. தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டீல்ஸ் வித் அப்சல்யூட் ஜீரோ என்ட்ரோபி. சரிங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், a series of operations which takes place in a certain order and restore the initial condition at the end is called as அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர்சிபிள் சைக்கிள், செகண்ட் ஒன் irreversible சைக்கிள், தேர்ட் ஒன் தெர்மோடைனமிக் சைக்கிள், ஃபோர்த் ஒன் none of the above. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக் சைக்கிள். சரிங்களா? இப்போ irreversible சைக்கிளில் வந்துட்டு அந்த ப்ராசஸ் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வராது. சரிங்களா? ஸோ irreversible சைக்கிள் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் ரிவர்சிபிள் சைக்கிளில் வந்துட்டு இனிஷியல் கண்டிஷனுக்கு வரும், பட் ஆனால் இதில் வந்துட்டு ஒரு வேர்டு வந்துட்டு கொடுக்கல. சரிங்களா? அதாவது ஈக்லிபிரியம் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நம்ம ரிவர்சிபிள் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ண முடியும், பட் அந்த வேர்டு வந்துட்டு கொடுக்கல. ஸோ தெர்மோடைனமிக் சைக்கிள் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹீட் அண்ட் ஒர்க் ஷார். அதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ஆப்ஷன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, தேர்ட் ஆப்ஷன் பாயிண்ட் ஃபங்க்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் பாத் ஃபங்க்ஷன். இதில் கரெக்டான ஆன்சர் வந்துட்டு பாத் ஃபங்க்ஷன் தான். ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் பாத் ஃபங்க்ஷன்ஸ். பாயிண்ட் ஃபங்க்ஷனும் கிடையாது, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸும் கிடையாது, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸும் கிடையாது. சரிங்களா? ஸோ ஹீட் அண்ட் ஒர்க்ஸ் ஆர் பாத் ஃபங்க்ஷன். ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், what are the properties of a thermodynamic system whose values for the entire system is equal to the sum of their values for individual parts of the system? இந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை எடுத்துக்கலாம், அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த தெர்மோடைனமிக் சிஸ்டத்தையே நம்ம சின்னதாக கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இதனோட ப்ராப்பர்ட்டியும் அந்த சின்னதாக கட் பண்ண சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டியும் ஈக்குவலாக இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கான். தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்கான். இதில் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? டிபெண்ட்ஸ் ஆன் தி மாஸ் ஆஃப் தி சிஸ்டம். சரிங்களா? ஒரு சிஸ்டத்தை எடுத்துக்கோங்க, அதை 2ஆவோ இல்லை 4ஆவோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதனோட ப்ராப்பர்ட்டி வந்துட்டு மாறும். ஸோ நம்ம அது என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி அதனோட மாசு இல்லைனா சைஸை பொறுத்து சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், consider the following properties. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டெம்பரேச்சர், செகண்ட் ஒன் விஸ்காசிட்டி, தேர்ட் ஒன் ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி, ஃபோர்த் ஒன் தெர்மல் கண்டக்டிவிட்டி. which of the above properties of a system is or intensive? சரிங்களா? இதில்
எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். சரிங்களா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு என்ன? டு நாட் டிபெண்ட் ஆன் தி மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் ஆர் சைஸ் ஆஃப் தி சிஸ்டம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 1 ஒன்லி, செகண்ட் ஆப்ஷனில் 2 and 3 ஒன்லி, தேர்ட் ஆப்ஷனில் 2, 3 and 4 ஒன்லி, ஃபோர்த் ஆப்ஷனில் 1, 2, 3 and 4. சரிங்களா? ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான். சரிங்களா? டெம்பரேச்சர், விஸ்காசிட்டி, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி, தெர்மல் கண்டக்டிவிட்டி, இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே டு நாட் டிபெண்ட் ஆன் தி மாஸ் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் தான். சரிங்களா? 1, 2, 3 and 4 எல்லாமே வந்துட்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், an open system. இது வந்துட்டு கொஸ்டின், அது கீழே 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இஸ் அ ஸ்பெசிஃபைடு ரீஜன் வேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அண்ட் மாஸ் டேக்ஸ் பிளேஸ். செகண்ட் ஆப்ஷனில் இஸ் a region of constant mass and only energy is allowed to cross the boundary. தேர்ட் ஆப்ஷனில் cannot transfer either energy of mass to or from the surrounding. ஃபோர்த் ஆப்ஷனில் has an enthalpy transfer occurs, its boundary and mass within the system is not necessarily constant. சரிங்களா? இந்த 4 ஆப்ஷன்லேயே வந்துட்டு இப்போ ஓப்பன் சிஸ்டம்னு என்ன? ஓப்பன் சிஸ்டத்தில் there is a mass transfer and energy transfer ரெண்டுமே வந்துட்டு நடக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். an open system is a specified region where transfer of energy and or mass takes place. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். இதில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ளோஸ்டு சிஸ்டம், செகண்ட் ஓப்பன் சிஸ்டம், தேர்ட் பம்பு, ஃபோர்த்து டர்பைன், ஃபிஃப்த்து நாசல். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ஸ்டாட்டிக் ப்ரெஷர், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி, நெக்ஸ்ட் ஹீட், மாஸ் அண்ட் ஒர்க் இன்டராக்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் ஒர்க் இன்டராக்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவர்ஸ் ஒர்க். இதை வந்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கானுங்க. சரிங்களா? ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டானு பார்க்கலாம். இப்போ க்ளோஸ்டு சிஸ்டம்னு என்ன? க்ளோஸ்டு சிஸ்டம்னா அங்கே வந்துட்டு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. சரிங்களா? மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அதுக்கப்புறம் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு டி அப்படிங்கிறது கரெக்டாக. ஸோ 1D. நெக்ஸ்ட் ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டத்தில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கும், மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கும், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி இருக்குல்ல, இது வந்துட்டு அதுக்கு சூட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பம்ப். சரிங்களா? பம்ப்னா என்னது? பம்ப் விச் இஸ் யூஸ் டு இன்க்ரீஸ் தி ப்ரெஷர், ஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ ஏங்கிற இதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும், இன்க்ரீஸ் இன் ஸ்டாட்டிக் ப்ரெஷர். நெக்ஸ்ட்டு டர்பைன். டர்பைன்னா என்ன? டர்பைன்னா ஒர்க்கை டெலிவர் பண்ணும். சரிங்களா? ஸோ இட் டெலிவர்ஸ் தி ஒர்க். நெக்ஸ்ட் நாசல். நாசல் என்ன பண்ணுவோம்? கைனடிக் எனர்ஜி, இன்க்ரீஸ் இன் தி கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம நாசல் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ பி வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஆப்ஷன் 1 தான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு மேட்சாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட், தி லா விச் ப்ரொவைட்ஸ் பேசிக் ஆஃப் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் இஸ். சரிங்களா? இந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக தெரியும். 0th law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் எனது தெர்மல் ஈக்லிபிரியம் அண்ட் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டை வந்துட்டு டீல் பண்ணும். சரிங்களா? ஸோ இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். 0th law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0th law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி சிஸ்டம். இதுக்கும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். வால்யூம், ப்ரெஷர், டெம்பரேச்சர், டென்சிட்டி. சரிங்களா? இப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? டிபெண்ட்ஸ் ஆன் தி மாஸ் ஆஃப் தி சிஸ்டம். சரிங்களா? ஸோ வால்யூம் மட்டும்தான் டிபெண்ட்ஸ் ஆன் தி மாஸ் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ கேஸ் இன் அ க்ளோஸ்டு கண்டெய்னர் இஸ். சரிங்களா? இப்போ ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னருக்குள்ளே கேஸ் வச்சுருக்காங்க, அதோட ப்ரெஷர் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வீக் ஃபங்க்ஷன் ஆஃப் டென்சிட்டி அண்ட் டெம்பரேச்சர், செகண்ட் ஆப்ஷன் வீக் ஃபங்க்ஷன் ஆஃப் டென்சிட்டி அண்ட் வால்யூம், தேர்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராங் ஃபங்க்ஷன் ஆஃப் டென்சிட்டி அண்ட் டெம்பரேச்சர், ஃபோர்த் ஆப்ஷன் ஸ்ட்ராங் ஃபங்க்ஷன் ஆஃப் டென்சிட்டி அண்ட் வால்யூம். இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ப்ரெஷர் இஸ் என்னது? ஸ்ட்ராங் ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். சரிங்களா? இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? டெம்பரேச்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன்
சி தான் வந்துட்டு, அதாவது ஆப்ஷன் 3 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸ்ட்ராங் ஃபங்க்ஷன் ஆஃப் டென்சிட்டி அண்ட் டெம்பரேச்சர். ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி டெம்பரேச்சர். ஸோ தேர்ட் ஒன் தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர்.